வெல்கம் டு கியூ மேங்கோ ஃபாரஸ்ட். இந்த ஒரு ரெசார்ட்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? இங்கே பார்த்தோம்னா அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, ஹில்ஸ் இருக்குது, அழகான பெரிய லேக் இருக்குது, அண்ட் ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா. இது ஜிப்லைன் இருக்குது. இது என்ட்ரன்ஸ். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இங்கே பூரா மேங்கோஸ், மாங்காய் மரம் தான் இருக்குது. இது கொஞ்சம் லாங் வீடியோவாக போகும். இது குட்டி 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 கல்லால் கட்டின ஹட்டு. கல் இருக்கு இல்லையா, இந்த ஜல்லிக்கல் மூலமாக இந்த வீடு ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஆரோ பாயிண்ட், விளையாடுறதுக்கு ஆரோ பாயிண்ட். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம தோட்டம். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி போனால் இங்கே ஒரு புத்தரோட சிலை இருக்குது. இங்கே ஒரு புத்தரோட சிலை இருக்குது. அவருக்கு பின்னாடி இந்த ஹில் இருக்குது. இங்கே நரசிம்ம சுவாமி இருக்காரு. ரைட், ஓகே. இங்கே பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான ப்ளே ஏரியா, ஜூலாலாம் இருக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், தேட்டர், லேக் ஏரியா அண்ட் ரெஸ்ட் 0. கசிபோ. இது அழகான புத்தர் சிலை, ஒரு சின்னதாக மாட்டு வண்டி. அப்படியே பார்த்தா 2 பக்கமும் பச்சை பசேல்னு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேங்கோ ட்ரீஸ். இந்த பக்கம் போனால் ஹட் வியூ வரும். நம்ம இங்கேலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போவோம். ஸோ இங்கே பார்த்தா இந்த டென்ட் இருக்குது. இந்தமாரி டென்ட்டு வேணாலும் நமக்கு டென்ட்டு ஸ்டே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸும் ரொம்ப அழகழகான ரூம்ஸு வித் பெரிய ஸ்விம்மிங் பூலோட ஜம்முன்னு இருக்குது. ரீசனபிளான ப்ரைஸில் அவைலபிள் பண்ணிக்கலாம். பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னா ஒரு கப்பில் இருந்தாச்சா நல்லாயிருக்கும். இங்கே அழகாக ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூவெல்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக அடல்ட்ரேட்டட் இல்லாமல் இருக்கு. ஓகே, 2 ஏரியா இருக்குது. லேக்குக்கு போகிறதுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு. நாம் இப்போது ரெஸ்டாரண்ட்டுக்கே போவோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கான வழி இது. இந்த ரெஸ்டாரண்ட் யாருக்குன்னா டென்ட்டில் ஸ்டே பண்ணுறவங்களுக்காக தனி ரெஸ்டாரண்ட், அது தவிர ரூமில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கான தனி ரெஸ்டாரண்ட் 2 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. டென்ட்டில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. Humble person is king here. Attitude doesn't get you anywhere. ஓகே, இதுதான் டென்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கான ரெஸ்ட் ரூம். ஓகே, சோலை படத்தில் வரக்கூடிய தீமை இங்கே வச்சுருக்காங்க. கப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்ராயிங்ஸ் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ரைட், இங்கே இருந்து நாம் ஜஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா லேக்கை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே ஒரு டென்ட் ஏரியா இருக்குது. இந்த டென்ட் ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அபே மார்னிங் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நிறைய இடம் நடக்கிற பாருங்க, எத்தனை டென்ட் பிளேஸ் போட்டு வச்சுருக்காங்கன்ட்டுன்னு. சூப்பராக டென்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ
டென்ட் அடித்து ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. ஓகே, இது ஒரு சின்ன மீட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குது. ரைட், இந்த மீட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணலாம். டென்ட் ஸ்டேக்கான நல்ல ஏரியா. இந்த பிளேஸ்லேருந்து நம்மளோட ரூம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தா தனி வில்லா இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ரேட் இருக்கும். ஓகே, நாங்கள் ஸ்டே பண்ணது அந்த இடத்துல, அந்த கார்னரில். ஸோ இது ஒரு வில்லா. சிட்டிங் பிளேஸ். நான் க்ளோஸாக போகல, சின்னதாக மீன் தொட்டி மாதிரி. இந்த ரூம்ஸ்லாம் அன்ஆக்குபைடாக இருக்குது. ஆனால் வீக்கெண்ட்ஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே ஆக்குபைட் ஆகிடும். ஸோ இந்த பிளேஸ் தான் மேஸ். ஏன்னா பாருங்கள், இது இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது. சச் ரொமான்டிக் பிளேஸ். நான் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உள்ளே போய் வீடியோஸ் எடுத்தேன். ரூம்ஸ் எல்லாம் ஆசமாக இருந்துச்சு. ஓகே, இங்கேருந்து பார்க்கச்சா எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல். நாங்கள் ஸ்டே பண்ண இடம் இதுதான். எங்களோட ஏரியா வந்து காரைக்குடி வில்லா மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இங்கே சென்டரில் நின்றுட்டு அப்படியே ஒரு ரவுண்டை சுற்றி காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல், இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல். அண்டு இங்கே என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன். இங்கே இந்த வில்லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வில்லாஸ் இது ரெண்டு தான் ரொம்ப ஹைலைட். இது காரைக்குடி வில்லா, அது வந்து கேன்டீன். நம்ம ஆளுங்க உட்காந்துட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ஏரி. ரெண்டு சின்னதாக ஹில்ஸு, அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெரிய ஏரி. இங்கே நமக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு ஏரிக்குள்ளே நீச்சல் அடிக்கிறதுனா அடிக்கலாம் ஜாலியாக. ஸோ ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ். மார்னிங் வந்து நல்லா வாக் பண்ண முடியும். ஜாலியாக வாக் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். நான் இன்னும் ஏரிக்கு கீழெல்லாம் போகல. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறதுனால ஐ தாட் ஓ மை காட் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அதனால் இங்கேயே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹில் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த ரெசார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இன்னொரு பிளேஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, டென்ட்டில் ஸ்டே பண்ணுறவங்களுக்காக நைட்டு வந்து அது பேர் என்ன, கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணுறதுக்கான ஹட்டு, டிஜே பிளேஸு. ஸோ இது நம்மளோட பெரிய லேக்கு. இந்த வீடியோஸில் நான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், பார்க்குறேன். ஸோ இதை எடிட் பண்ணிட்ட பிறகு பேக்ரவுண்ட் மியூசிக் போடலாமா வேணாமான்றது செக் பண்ணிக்கிறேன்.
1 second. sir. பிளேஸு இங்கே இருக்க போகக்கூடிய ஹில் ஸ்டேஷனுக்கு உண்டான பாதை. இந்த பக்கம் ஹில் ஸ்டேஷனுக்கு உண்டான பாதை, இந்த பக்கம் அந்த அழகான லேக்கு, நடுவில் தோட்டம், பச்சை பசேல்னு வயல்வெளி தோட்டம். பார் எவ்வளோ ஜில்லுன்னு பச்சை பசேல்னு இருக்குது. ஓ மை காட், இதுதான் என்னோடய இயற்கை, இதுதான் என்னோடய யூனிவர்ஸ், இதுதான் என்னோடய கடவுள். ஓ மை காட். ஆஹா, அது பேர்ட்ஸ் கத்துற சத்தம் கேட்குதா? இங்கே குருவி குட்டி 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 குருவி கத்துற சத்தம் கேட்குதா? இங்கே பாரு பட்டர்ஃப்ளைஸு, இதெல்லாம் செயற்கையாக இல்லாமல் ஒரே ஒரு விஷயந்தான். எது உண்மையாக இருக்கும்னா இயற்கைன்னா அந்த பார், இந்த மண், இந்த பூமி, எங்கே இருக்கக்கூடிய ஆகாயம், இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள், இதுதான் கடவுள் தெரியுமா? இது நம்மளுக்கு கொடுத்துருக்க வரம். இவங்க கூட நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இவங்க எவ்வளோ ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நாம் இது பார் பட்டர்ஃப்ளை, என்ன சொன்னா பட்டர்ஃப்ளை. வாவ். நாம் இயற்கையாக இருக்கும்போது என்ன பண்ணோன்னா, இயற்கை நம்மளோட நாக்கில் இருந்து அப்படியே நம்மளோட உடம்புக்குள்ளே இருந்து நம்ம சொல்கிற செயலை எல்லாத்தையுமே நல்லா பலிக்க வைக்கும். ஏன்னா நம்ம அதனோட நடந்துகிட்ருக்கோம்ல, சிங்க் ஆகிட்ருக்கோம்ல. அந்த சிங்கில் என்ன நடக்கும்னா, இந்த பூமியும் இந்த உடம்பும், அண்டமும் இந்த பிண்டமும் ஒன்று அப்படி சொல்லிட்டு நான் ஏதோ என்னெல்லாம் திங்க் பண்ணுறோமோ அதெல்லாம் உண்மையாகும். இது பாருங்கள், இந்த செடிகளுக்கு உண்டான உரம். ஓகே, எப்படி இருக்குது? நல்லா ரம்யமாக இருக்குது இல்லையா? அதாவது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, எனக்கு டென்ஷனாக இருக்குது, எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, லொட்டாக இருக்குது, லொசுக்காக இருக்குது, எனக்கு லவ் வரல, அது வரலன்னு. எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் தொலைஞ்சு போயிடணும். எங்கன்னா இந்த இயற்கையோட இதை இந்த மண்ணுக்கிட்ட, இந்த மரத்துக்கிட்ட, இந்த வானத்துக்கிட்ட, இந்த பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஆகாயத்துக்கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்கிட்ட, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹில்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டு சரண்டர் பண்ணிவிட்டு அவங்களோட ஒரு கனெக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டோன்னா, ஓ மை காட், இவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதனால நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிஜமாக்கி கொடுப்பாங்க. எதுவுமே ஹார்ம் கிடையாது. இங்கே ஏதாச்சும் பூனை வருது, நாய் வருது, பாம்பு வருது, நத்திங் ஹார்ம். எல்லாமே நம்மளை மாதிரி நம்ம கூடவே இயற்கையாக வாழ்ந்துட்டுருக்கு. ஓகே, இயற்கையோடு வாழ பழகுங்க. இயற்கை என்றைக்குமே கைவிடாது. I love this universe. Thank you so much, universe. I love you. I love you, மரம், செடி, கொடி. Miss you. I will miss you. எனக்கு இந்த தருணத்தில் என்ஜாய் பண்ணுறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இது வேற வில்லா. இதுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இதில் ஓப்பன் பாத்ரூம் இருக்கும், சூப்பராக உள்ளே தான் இருக்கும். நைட்டு நல்லாயிருக்கும் பார்க்க. அதுதான் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய பில்டிங். சின்ன ஹில்ஸு. நான் இன்னும் போகல.
Hey, you are joining in the Scala? Chola. TTD. T. அவனுக்கு டிடிடி இருக்குடி. சாவி எங்கே போச்சு? வீட்டுக்கு சாவி. ஓகே, இது சாவி கார்டு. என்னோட ரூம் எதுன்னு காமிக்கவா? இப்படி தான் இருக்குது ரூமு. டல்லு லைட்டு தான். லைட்டெல்லாம் அதிகமாக இல்லை, லைட்னிங்ஸே இல்லை. Hi, my name is Malati. இது வந்து கண்டங்கத்திரி. பூ இந்த கலரில் பூக்கும், பழம் இந்த கலரில் காய்க்கும். அதுக்கப்புறம் இதனோட இது மாதிரி இருக்கும். இந்த கண்டங்கத்திரி எதுக்குன்னா, இந்த லங்ஸில் இருக்கக்கூடிய கபம் இருக்குது இல்லையா, அதை பியூராக ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடும். ஓகே, கண்டங்கத்திரி. அதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கிறேன். இந்த கீரை ஹார்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, இது வந்து ஆராக்கீரை. இப்படி கிள்ளினா பால் வரும். இப்படி கிள்ளினா பால் வரணும். அப்படி பால் வந்துச்சுன்னா இது வந்துட்டு மேட்டருக்கெலாம் கொஞ்சம் சூப்பராக ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்கிட்ட இங்கே பார்த்தேன்னா ஏதோ முடக்கத்தான் கீரை இருக்குது. இந்த முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டானா இந்த மூட்டு வலி, கைகால் வலி எல்லாமே போயிடும். இந்த முடக்கத்தான் கீரை இதோ இங்கே இருக்குது. அதை நான் கையில் எடுத்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போக்கு இங்கே ஒரு துளசி இருக்குது. அப்புறம் வந்து நிறைய தொட்டாச்சுருங்கி செடி இருக்குது. அது நான் காமிக்கிறேன். தொட்டா சுருங்கிடும் அதனோட இலையெல்லாம். இதோ இதுதான் தொட்டா சுருங்கி. இப்போ தொட்டா அப்படியே இலை சுருங்கிடும். இது வந்து ஸ்கின்னுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதோ கரிசலாங்கண்ணி, இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. கண்ணோட பார்வை எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. இது வந்து கீரை. இந்த கீரை குப்பைக்கீரை சொல்லுவாங்க, பருப்பு கீரை சொல்லுவாங்க. இந்த பருப்பு கீரை, இந்த பருப்பு கீரை வந்து பருப்பு கீரை. இது வந்து டைஜஷன்ஸ்க்கு எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து இது வந்து குப்பைமேனி. இது குப்பைமேனி. இந்த மேனி ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து ரேஷஸ் இருக்குது, தீக்காயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாமே என்ன பண்ணோன்னா, இந்த குப்பை மேனி வந்துட்டு மேனியை வந்து குப்பையாக இருக்க மேனியை வந்துட்டு கிளியர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹர்ப்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நேச்சுரான பிளேஸில் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது. பின்னாடி ஒரு ஹில் இருக்கா, இந்த ஹில்க்கு தான் நாளைக்கு போக போகிறேன். ஸோ
இப்போ இங்கேருந்து லேக் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? இட்ஸ் பெரிய ஸ்விம்மிங் பூல். நான் இன்னும் ஸ்விம்குள்ளே போகல. எனக்கு தண்ணிக்குள்ளே போக கால் இழுக்குமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கு. வச்சிட் லாஸ்ட் டைம் அந்த லேக்குள்ளே போய் ஜாலியாக ஸ்விம் பண்ணோம். இந்த டைம் நாங்கள் இன்னும் லேக்குள்ளே போகல. எப்போ போவோம் தெரியல. இதுதான் சூப்பரான லேக். லேக் 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 இது அழகாக இருக்கா? ஓ மை காட், என்ன மறைக்குது. நான் இங்கேருந்து தான் அந்த செடியை பொறிச்சு காமிச்சேன். இதான் அந்த லேக். தெரியுதா? எவ்வளோ பெரிய லேக். ఇంకో డౌన్ ఉంది సార్ ఇంతవరకు. ఎక్కడ ఆ పక్క లాస్ట్ ఇంతవరకు డౌన్ ఉంది. ఈ పక్క అంతా అదే హైట్ ఉంది. ఇది ఇంత స్లోప్ వచ్చింది. అవును, నా ఫీల్డ్లోనే నేను చేస్తాను. అదే బెటర్ నాకు. కనీసం బాడీ ఎక్సర్సైజ్ చేస్తున్నాను. కానీ ఇంత టైర్డ్ అవుతాను కదా సార్ బాడీ. కొంచెం ఎక్సర్సైజ్ ఉంటుంది. வாட்டர் ஃபால்ஸ் எஃபெக்ட் வரணும்னு சொல்லிட்டுன்னு அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி விழுகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக. ஓகே, இது ஒரு ப்ளே ஏரியா, அது கேம்ப் ஃபயர் ஏரியா. நல்லா ஜெர்மன் இருக்குல்ல, தண்ணி விழுத சுத்தம் செம்ம ஜாலியாக இருக்கு. நம்ம ஆளுங்க இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய்.